துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே சேர்ந்து பாடும். என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நேயமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஓ என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். ஓ என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். தம்முடைய கிருபைகளினாலும் தம்முடைய இரக்கங்களினாலும் ஆண்டவர் நம்மை வேலியடைத்து நம்மை தாங்கி இம்மட்டும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. அவருடைய கிருபைகளை நினைத்து வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் எல்லாம் தேவன் நமக்கு நல்லவராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய நடத்துதல்களை நமக்கு தந்து நம்மை சரியான பாதைகளிலே செவ்வையான பாதைகளில் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த இடத்தில் எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி ஓ எங்களுடைய இருதயத்தை நீர் ஒரு விசை கூட அசைக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா சோர்வின் நிலைகள் மாறுகிறது, அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. சத்தமாய் வாய்கள் திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவில் அவர் அசைவாடுகிறார். பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஓ எஸ், நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். We bless your name, oh God. Hallelujah. Thank you அப்பா. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். பழைய ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம்.
தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயம் என்றும் அளித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் சேர்ந்து பாடும் தேவ ஜனமே. தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். மறந்திடாமல் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த உண்மைதானா? கடந்த நாட்களில் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை. அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை. சத்தமாய் தேவ ஜனமே, ஓ தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவருடைய உண்மை அது என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தம்முடைய வார்த்தையிலே அவர் மாறாதவராயிருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தங்களிலே அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் மாறுகிறவர் அல்ல, அவர் மாற்றத்துக்குரியவர் அல்ல. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். உண்மைதானா? கரங்கள் உயர்த்தி சொல்லும். அவரின் உண்மை
என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். இயேசுவின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். எத்தனை நல்ல ஆண்டவர்! கடந்த நாட்களிலே நம்மை பத்திரமாய் நடத்தி வந்தவர், நம்மை தூக்கி சுமந்தவர். ஹல்லேலூயா! ஒரு தாயை போல, ஒரு தகப்பன் சுமப்பது போல அவர் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த நல்ல தேவனை சேர்ந்து பாடி ஆராதிப்போம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். சேர்ந்து பாடுவோமா? என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க
பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, சொல்லுங்க நன்றி ராஜா. அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். உனக்கு சொல்லுவோமா, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நடந்தாலும் படுத்தாலும், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, இயேசுரா. உணர்ந்து சொல்லுவோம் நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். சொல்வோம், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும், நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நடந்தாலும் படுத்தாலும்
அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். சத்தமாய் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா. ஆண்டவர் நீங்க படுத்தாலும், நீங்க எழுந்தாலும், நீங்க உட்கார்ந்தாலும், நீங்க என்ன செய்தாலும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு, உங்க கூடவே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புறாரு. அதனால அவர் எல்லாவற்றையும் கவனித்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சில நம்மளை கவனித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி கவனிக்கும் போது அந்த கவனிப்புல அதனுடைய உள் அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்ன தவறான நோக்கமாக இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தவறான நோக்கத்தோட உங்களை கவனிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நீங்க உட்கார்றதையும் நீங்க எழுந்திருக்கிறதையும் எதுக்கு கவனிக்கிறாரு? எதுக்கு உங்க கூடவே இருக்கிறாருன்னா உங்களை நேசிக்கிறதுனால அவர் கூடவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் புரியுது? ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் ஆமென் உடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் அந்த கடையாந்தரங்களிலே தங்கினாலும் அங்கேயும் உடைய வலதுகரம் என்னை நடத்தும், உடைய கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை எல்லா நேரங்களிலும் கவனிப்பது, எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருப்பது எதற்காக அப்படின்னு சொன்னார்? அவர் நம்மேல் அன்பாய் இருக்கிறார். அவருடைய நோக்கம் அதுதான், நம்மை நேசிக்கிறார். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எப்போதும் நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இருப்பதற்காகவே விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய விருப்பம் நம்மோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆமென் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னாரே. அல்லேலூயா. அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறதற்கு அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது தான் அவருக்கு ரொம்ப ஆசையான விஷயம். அதுக்காக தான் அந்த பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கண்களை மூடி வாய்கள் திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள், ஆமென், எல்லா பாவங்கள், அக்கிரமமான சிந்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில வெளியேறுவதாக. Name of Jesus. உடாஹ சிக்கேரே மஹது சபரஹா பாகதேரே லெஹதுரா பாகதிடால ரபௌஷனா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. தொடர்ந்து பாடி ஆராதிப்போம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இயேசு வாக்கு மாறாதவர். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு
மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு தான், இயேசு என்னோடு. பாடும் வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு. ஹல்லேலூயா. காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் நஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் நஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். பாடும் இயேசு, இயேசு, ஓ என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, இயேசு வாக்கு மாறாதவர். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் எங்கள் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். சேர்ந்து பாடுவோம். உண்மையுள்ள தேவனை, இன்றைக்கும் வாழ்ந்து நம்மத்திலே அற்புதங்கள் செய்கிறவரை, வெள்ளம் போல துன்பங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் வந்தாலும், நேசித்தவர்கள் சத்துருக்களாய் மாறினாலும், நம்மை ஆதரிக்க, நம்மை உயர்த்த நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார், அசைவாடுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல
மாறி என்னை எதிர்த்தாலுமே வெள்ளம் போலவே வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரும் நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை இல்லை 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 உடைவதே இல்லை 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 நான் நொறுங்குவதில்லை இல்லை இல்லை உடைவதே இல்லை 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 நான் நொறுங்குவதில்லை இயேசு என்னோடு தான் சொல்லுங்க இயேசு என்னோடு தான் சந்தோஷமா இயேசு என்னோடு தான் ஓ இயேசு ஹல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார் நம் இயேசு ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் நம் இயேசு ஜீவிக்கிறார் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ வாக்குத்தத்தம் செய்தவர் அல்லேலூயா இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒருபோதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர் காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை ஓ இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை இல்லை ஓ இல்லை நான் கலங்குவதில்லை என் இயேசு ஜீவிக்கிறார் என் இயேசு ஜீவிக்கிறார் ஆமென் இயேசு ஜீவிக்கிறார் ஓ இயேசு ஜீவிக்கிறார் 2 கொரிந்தியர் 1:20 நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போல நமக்கு தோன்றுகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நம்ம யோசிக்கல, அதனால தான் அது ஆம் அப்படின்னு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து பாவ சிந்தனையோடு அக்கிரம சிந்தனையோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்க நினைக்கும் போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் உங்க மனம் சொல்லும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆம், ஹல்லேலூயா, ஆம் ஆம் ஆமென் அப்படின்னு அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார், ஓ இயேசு ஜீவிக்கிறார். அப்படியே சில நிமிடங்கள் வாய்கள் திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ले manana shanderele ya tu sabarahande ibarahando sikatala lahande re makabaro shalala barahati
Yakabaru sahanda katerele manda kasede barakatira bakana. Rekabaru sahanda kana diatuda barahate. Rekatala sekete libia kusabarahanda. Makatu sahande kida barahaterela. Likrahanda kasuda barahandere bakabara. Lebrahatu sabakatalaya. Epakotu sahanda katira bakabara. Likrata hasita bayatura bahandaya. Mabakatu sabahandala rabakana. Idagatira hatu sabariyana. Rebakatu sabandala rabakabara. Ikata silibi kabaro seketaya. Rema kabaru sayata. Reketaya tu sabaribi kados. Abakabaru hasia takaraba. Leketi libia kabarahate. Riba kabara. வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் ஆமென் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவன். ஒருவேளை உங்க மனதுல இது நடக்காது அப்படின்னு தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான ஒரு எதிர்மறையான எண்ணம். அது பிசாசின் இடத்திலிருந்து உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அல்லது ஏதாவது ஒரு வசனத்தை உங்களை நம்ப பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஆமென். அவர் உங்களுக்கு பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. ஆமென். 10 வருஷத்திற்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை முன்னே நன்றாக அறிந்தவர். துவக்கத்தில் தானே முடிவையும் சேர்த்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், ஓ இயேசு ஜீவிக்கிறார். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உந்தன் சமூகமே. ஓ சத்தமாய் பாடுவோம், இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உள்ளமும் ஓ உமக்காய் ஏங்குதே. ஆண்டவருடைய வசனத்தை அல்லது அவர் தந்த வாக்குத்தத்தத்தை ஆமென் அதை அடைந்து கொள்ளாதபடி அல்லது அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையோடு இருக்கிற அநேகரை ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த நாளில் ஆண்டவர் அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். எதிர்மறையான சிந்தனைகளினாலே நீங்கள் தொய்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும்போது அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க நீங்கள் பலன் உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆமென். ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படி சில நிமிடங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். சோர்வான உங்களுடைய மனநிலைகள் மாறுகிறது, சோர்வான எண்ணங்கள் மாறுகிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை, வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம், நாட்கள் கடந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்ய அவர் உண்மை உள்ளது.
சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறான், என்னை நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நீர் நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். நீங்க வேதம் வாசிக்கும் போது உங்கள் ஆண்டவர் நம்ப பண்ணினது உண்மை. ஒரு வசனத்தை காண்பித்து அதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தது அவர்தான். அந்த விசுவாசத்தை கொண்டு வந்தது அவர்தான். எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரமல்ல அதை முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவர், அதை முடிக்கிறவர். ஹல்லேலூயா. எந்தெந்த வார்த்தைகளின் மேலே, ஆமென், எந்தெந்த வசனத்தின் மேலே, எந்தெந்த வாக்குத்தத்தங்களின் மேலே அவர் உங்களுக்கு விசுவாசத்தை துவங்கினாரோ அந்தந்த காரியத்தை இந்த நாட்களில் நிச்சயமாக ஆண்டவர் நடப்பிக்க அவர் உண்மையுள்ளவராக. அதற்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்கலாம், அதற்கான சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Father God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம். முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நீர் பொறுப்படுத்திருக்கிறீர், நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர், நீர் கிரியை செய்கிறீர், நீர் பேசுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள் ஆண்டவரே, நீர் உம்முடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் ஆண்டவரே அசைவாட வேண்டுமாய், உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 41வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கடந்த 2 வாரத்திலும் நாம் கேட்ட தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியைத்தான் இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். இது 3வது வாரம். இருதயம் என்கிற அந்த தலைப்பிலிருந்து நாம் தியானிக்கிறது. இந்த 3 செய்தியையும் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஆயத்தம் பண்ணப்பட்டதல்ல. கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நான் பிரசங்கித்த பொழுது ஏன் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று நாம் தியானித்தோம். அதை நாம் தியானித்த போது நம்முடைய இருதயம்தான் முக்கியமான காரணம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வந்து விழுகிற போது, விதையாக விழுகிற பொழுது நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறபடினால கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் தியானித்து முடித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரம் புது இருதயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். அதை நாம் தியானித்து முடிக்கிற வேளையிலே
இப்படிப்பட்ட புதிய இருதயம் அல்லது வேற இருதயம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் அவனுக்குள்ளே உண்டாகும் என்று சொல்லி இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கடைசி வாரத்தில் நாம் தியானித்த போது சவுலுக்கு ஆண்டவர் வேற இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே அவனுக்கு நேரிட்டது என்று சொல்லி நாம் வாசித்து முடித்திருந்தோம். இன்றைக்கு என்னென்ன அடையாளங்கள் ஒரு மனுஷனுடைய இருதயம் புதுமையாக மாறினால் அல்லது ஒரு மனுஷனுடைய இருதயம் மாற்றப்பட்டால் அவனுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இருதயம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உங்களுடைய உள்ளான இருதயம். கடந்த 2 வாரங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்காமல் இருப்பீர்களே ஆனால் நம்முடைய சேனலில் அந்த செய்திகள் இருக்கிறது. கடந்த 2 வார சண்டே சர்வீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செய்திகள் நீங்கள் கேட்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த வாரத்திலே இருதயம் மாற்றப்பட்டால் அல்லது இருதயம் மாறினால் என்னென்ன அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்று சொல்லி சவுலினுடைய அந்த சம்பவத்தை வைத்தே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நடக்காததற்கு காரணம் அவர்களுடைய கடின இருதயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அக்கிரம நினைவுகள் நிறைந்த அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் கடைசி வாரத்தில் நம்ம தியானித்திருந்தோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 10:9. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலை எதர்ச்சையாக சந்திக்கிறான் சவுல். சாமுவேலை சந்திக்க வேண்டும் என்று வந்ததல்ல. வீட்டில் இருக்கிற கழுதைகள் காணாமல் போனது. காணாமல் போன கழுதைகளை தேடி தேடி நாடு நாடாக ஒரு 3-4 நாடுகள் கடந்து வந்து அங்கே எதர்ச்சையாக சாமுவேலை சந்திக்க அங்கே நேருகிறது. அப்படி சந்திக்கும் போது ஆண்டவர் தான் ஒரு காரியமாக சவுலை அங்கே அனுப்பி இருக்கிறார் என்பதை அந்த வசனங்களில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி வந்த மனுஷனை அபிஷேகித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆமென் சாமுவேல் அனுப்பி வைக்கிறார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஆண்டவர் சவுலுக்கு வேற ஒரு இருதயத்தை, இவ்வளவு நாட்கள் இருந்த இருதயம் அல்ல, வேற ஒரு இருதயத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். பாருங்க, இருதயம் அப்படின்னும் போது நான் கடந்த வாரங்களில் சொன்னது போல அது நம்முடைய சரீரத்திலே அவயவமாய் இருக்கிற இருதயம் அல்ல. நான் உள்ளான இருதயத்தை பற்றி, ஆவிக்குள்ளாக இருக்கிற அந்த இருதயத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். எல்லா மனுஷனுடைய நினைவுகளும் துவங்குகிற அல்லது தோன்றுகிற இடம் அந்த உள்ளான இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை, அந்த நினைவுகள் தோன்றுகிற அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? மாற்றிவிட்டார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் சவுலுக்கு வேற ஒரு இருதயத்தை கொடுத்த போது என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்தது? என்னென்ன இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. என்ன அடையாளங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் மாற்றப்படாமல் இருக்கிறபடியினாலே, இருதயம் புதிதாக்கப்படாமல் இருக்கிறபடியினால நிறைய காரியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நிறைய வாக்குத்தத்தங்களை இழக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும் அது ஆண்டவர் நமக்காகத்தான் பேசி இருக்கிறார் என்று சொல்லி. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கூடாமல் ஆமென் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறபடியினால ஆமென் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு வேறொரு இருதயத்தை, புதிய ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். அதனாலே ஒரு சில அடையாளங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. முதல் அடையாளம் என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். பாருங்க, முதலாவது அடையாளம் இருதயம் மாற்றப்பட்ட பிறகு, இருதயம் புதிதாக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், நீ தேட போன கழுதைகள் உனக்கு அகப்பட்டது.
நீ இழந்து போன காரியங்கள் உனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஒரு சில நாட்களாக காணாமற் போன கழுதைகளை தேடிக்கொண்டே வருகிறான், ஆனால் கிடைக்கவில்லை. ஆனால் இருதயம் மாற்றப்பட்ட போது அங்கு இழந்து போன காரியத்தை மறுபடி பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் மாற்றப்படாததுனால, வேற இருதயம் நமக்கு உண்டாகாததுனால, கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படாததுனால நிறைய காரியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்குரியவைகளை, நிறைய காரியங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு சவுல் கழுதைகளை தேடித்தானே வந்தான். அந்த கழுதைகள் யாருடையது? அவனுக்கு சொந்தமானது, அவனுடைய தகப்பனுக்கு சொந்தமானது, அவனுக்கு சொந்தமானது. அப்படி சொந்தமான அந்த கழுதைகளையே தேடியும் கிடையாமல் அவன் அலைந்து 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 திரிகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு சொந்தமான ஒரு காரியத்தை தேடி திரியும் போது அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு சவுலுக்கும் அதே நிலை தான். தேடி தேடி போகிறான், நாடுகள் கடந்து போகிறான், ஒரு நாடு விட்டு அடுத்த நாடு கடந்து போகிறான். அன்றைய காலத்தில் கழுதைகள் மிகவும் முக்கியமானதாக அறியப்பட்டிருந்தது. இன்றைய நாட்களில் எப்படி கழுதைகள் எதுவும் காணாமல் போனால் அவ்வளவு ஜாக்கிரதைப்பட்டதை தேடுவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நாட்களிலே கழுதைகள் என்று சொல்லும்போது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து அல்லது அவன் இருக்கிற உயரங்கள் எல்லாம், அந்த மனுஷன் எத்தனை கழுதைகள் வைத்திருக்கிறான், எத்தனை ஆடுகள் வைத்திருக்கிறான், எத்தனை வேலைக்காரிகள் இருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் அவன் எவ்வளவு பெரிய ஆள் என்பதை அங்கே உள்ள மனிதர்கள் நிதானிப்பார்கள். யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, ஆயிரக்கணக்கான ஏர்மாடுகள் ஒட்டகங்கள்லாம் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல அந்த நாட்களிலே எவ்வளவு மிருக ஜீவன்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்களுடைய அந்தஸ்து நியமிக்கப்படும். அப்படிப்பட்ட ரீதியிலே சவுலினுடைய தகப்பன் கழுதைகளை வைத்திருந்தவன், அந்த கழுதைகள் காணாமல் போய்விட்டது. அதை தேடி அலைகிறான். அவன் தேடி அலைந்தால் கூட அவன் தேடுகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன், பல வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன், இது எனக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. சில நேரங்களில் வேலை தேடுவார்கள், பல வருஷமாக தேடிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் அந்த வேலை அமையாமல் இருக்கும். சுகத்திற்காக ஜெபிப்பார்கள், பல மாதங்கள் வருஷங்களாக ஜெபித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அந்த சுகம் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். இது போல நிறைய காரியங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள், பல நாட்களாக தேடுவார்கள், ஆனால் அது கிடையாமல் இருக்கும். ஆனால் இந்த சவுலினுடைய இந்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை மாற்றின அதே நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவன் இழந்து போன கழுதைகளை அவனுடைய கரங்களிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டால் நீங்கள் இழந்து போனது உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா மனதில் வச்சுக்கோங்க. என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டால் நான் எதெல்லாம் இழந்து போனேனோ, எதெல்லாம் என்னை விட்டு காணாமல் போனதோ அதெல்லாம் மறுபடி எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சவுல் இழந்த அந்த கழுதைகள் அவனுக்கு கிடைத்தது. கொண்டு வந்தே கொடுத்துட்டாங்க மனுஷங்க, இந்த அவனுடைய கழுதைகளை வைத்துக்கொள் என்று சொல்லி மனிதர்கள் கொண்டு வந்து அவனுடைய கரங்களிலே கொடுத்து விட்டார்கள். இழந்து போன காரியங்கள் அவனுடைய கரங்களிலே கிடைத்தது. எதனால? அவனுடைய இருதயம் மாறினதுனால. உங்க இருதயம் இன்றைக்கு மாறுமே ஆனால், தேவனிடத்திலிருந்து ஒரு புது இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால், நீங்கள் இழந்து போன காரியத்தை உங்களுக்கு தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் முதல் அடையாளம். இருதயம் மாற்றப்பட்டப்போ வந்த முதல் அடையாளம் என்னன்னா, இழந்து போன காரியங்கள் கிடைக்கும். சில நேரங்களில் ஜெப வாழ்க்கை இழந்து போயிருப்பீங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்த அந்த ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஆமென். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனிடத்தில் இருந்த அந்த உறவு இப்பொழுது உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இழந்து போன நிலையில் தான். ஆமென். இருதயம் மாற்றப்படும் போது நீங்கள் இழந்து போனதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அது சிறியதானாலும் பெரியதானாலும் சரி. நிறைய காரியங்களுக்காக மனிதர்கள் உண்மையாகவே ஜெபிக்கிறார்கள். ஆமென். உண்மையாக பாரப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த காரியங்கள் அவர்களுக்கு நடைபெறவில்லையே. ஏன் என்று சொன்னால், இருதயம் மாற்றப்படவில்லை, இருதயம் புதிதாக்கப்படவில்லை. அடியில் பாருங்க, அந்த உள்ளான இருதயம் இருக்கு பாருங்க, அது யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் அந்த மேலோட்டமான இருதயம் மட்டும்தான் தெரியும். அதைத்தான் மனிதர்கள் வெளியே காட்டுவார்கள். ஆனால் அந்தரங்கத்தில் தான், உள்ளதான் அந்த யோசனைகள் சிந்தனைகள்லாம் எவ்வளவு கேடுள்ளதா இருக்கிறது என்று அந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவருக்குமே அன்றி வேற யாருக்குமே தெரியாது. கடைசி வாரத்தில் நம்ம அதை தியானித்தோம். ஸோ அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கசடுகள் எல்லாம், அந்த அழுக்குகள் எல்லாம், அந்த பாவங்கள் எல்லாம் மாற்றப்படும் போது வேற இருதயம்
இருதயம் உங்களுக்கு பொருத்தப்படும் போது, உங்களுடைய இருதயம் புதிதாக்கப்படும் போது, நீங்கள் இழந்து போன காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் முதல் அடையாளம். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், வாசிக்கலாம் அதே அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். சவுலினுடைய இருதயம் மாற்றப்பட்ட பின்பு அவனுக்கு நடந்த இரண்டாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், இப்போ நம்ம வாசித்த இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த வசனத்தில் போட்டிருக்கிறத பாருங்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு எதை தொடர்பு படுத்துகிறது பாருங்க. ஆபிரகாமை 3 மனிதர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் எங்கே சந்திச்சாங்க? மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் வெயிலின் உஷ்ணமான நேரத்திலே கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுக்கு முன்னே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமபூமியிலே அந்த 3 மனிதர்கள் அவனை சந்தித்தார்கள். அது தேவனுடைய ஒரு தரிசனமாக இருந்தது. இங்கேயும் பாருங்க, அதே மாதிரி ஒரு சமபூமி, தாபோரில் உள்ள சமபூமி, அந்த இடத்துல தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர். இங்கேயும் பாருங்க, அதே 3 மனுஷர். இப்படிப்பட்ட ஸ்ட்ரேஞ்ச் பீப்புளெலாம் அடிக்கடி வேதத்தில் வந்துட்டு போவாங்க, நிறைய நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு சந்திப்பு, விசேஷித்த ஒரு சந்திப்பு, அல்லது ஒரு தெய்வீக சந்திப்பு என்று சொல்லலாம், சரியான வார்த்தை தெய்வீக சந்திப்பு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்தில் அநேக இடங்களிலே நடந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ சவுலுக்கும் அப்படியே நடக்கிறதை பார்க்கிறோம். தாபோரில் உள்ள சமபூமியிலே அவன் வந்த பொழுது 3 மனுஷர் அங்கே அவனை என்ன செய்தார்கள்? சந்தித்தார்கள். சந்தித்த அந்த மனுஷங்க பாருங்க, ஒரு மனுஷனோட கையில் 3 ஆட்டுக்குட்டி இருந்தது, இன்னொரு மனுஷனோட கையில் 3 அப்பங்கள் இருந்தது, வேறொருவனுடைய கையில் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தி இருந்தது. இதெல்லாம் இவங்க வச்சிருக்கிறாங்க இந்த 3 மனுஷங்க. ஆனால் இந்த சவுலுக்கு கொடுத்தது 2 அப்பம் மட்டும்தான். எல்லாத்தையும் அவங்க கொடுக்கல, 2 அப்பம் மட்டும்தான் அவர்கள் கொடுத்தார்கள். கொடுத்துட்டு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? போய்விட்டார். ஆனால் சாமுவேல் சொல்லி அனுப்பியிருந்தார், அந்த கொடுத்த அந்த 2 அப்பத்தை அவருடைய கரங்கள் என்ன செய்யணும்? வாங்கணும். அவங்க யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியாது, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க கொடுக்கறத நீ என்ன செஞ்சிடணும்? வாங்கிடணும். ஆபிரகாமினுடைய வீட்டிலே தூதர்களாக வந்தாங்கல்ல, தேவனுடைய தூதர்களாக 3 பேர் வந்தாங்கல்ல, இவங்க வந்து ஆபிரகாம் கொடுத்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்க. தேவதூதர்கள் தான். நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நிறைய நேரங்களில் தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் ரெக்கை வைத்தவர்கள் போல, சிறகுகள் உள்ளவர்கள் போல பறந்துட்டே இருப்பாங்க, ரொம்ப உயரமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்மைதான். ஆனால் தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் மாத்திரம் அல்ல தூதர்கள். வேதத்தில் நிறைய தெய்வீக சந்திப்புகள் நடந்திருக்கிறது, நிறைய தெய்வீக சந்திப்புகள். அப்படி தெய்வீக சந்திப்புகள் நடக்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து போகிறத பார்க்கிறோம். அவங்க மனுஷங்க கொடுக்குற சாப்பாடை என்ன செஞ்சுருக்காங்க? வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் நல்லா அடித்து சமைத்து நிறைய கொண்டு வந்து வைக்கிறாரு, அதையெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அவர்கள் தூதர்கள். அதே மாதிரி இங்கே இந்த மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய கைகளில் உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது. இவர்கள் அந்த உணவு பதார்த்தத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 அப்பத்தை சவுலுக்கு கொடுக்கிறார்கள். இந்த 2வது அடையாளத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, உங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போது உங்களுக்கு தெய்வீக சந்திப்புகள் கிடைக்கும். அப்படி தேவதூதர்களை அறியாமல் சந்தித்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்ட போது அந்த சாட்சியில் இப்படி சொல்லியிருந்தார்கள். அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் அந்த பிரச்சனை வளர்ந்து டிவோர்ஸ்க்கு நேராக போயிருக்கு. சரி, நம்ம இனிமேல் சேர்ந்து வாழ வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் முடிவெடுத்து கொண்டு நம்முடைய பெற்றோர்களிடத்தில் பேசுவோம், இந்த காரியத்தை பற்றி நாம் சமாதானமாக பிரிந்து விடுவோம், நம்மால் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்து கொண்டு 2-3 நாட்கள் அவர்கள் வீட்டிலே பேசிக்கொள்ளவில்லை. நன்றாக கவனியுங்கள், அவர்கள் பேசிக்கொள்ளாமல் வீட்டிலே 2 பேரும் 2 பக்கமாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
பிள்ளைகளை சரியாக கவனிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் போய்கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவர்களுடைய வீட்டிலே வாசலிலே யாரோ கதவு தட்டுவது போல இருந்திருக்கிறது. அப்படி கதவு தட்டினோடனே இந்த வீட்டில் இருந்த அந்த சிஸ்டர் அவர்கள், அந்த சகோதரி அவர்கள் வெளியே போய் பார்த்திருக்கிறார்கள். வெளியே போய் பார்த்தபோது 2 மனிதர்கள் அங்கே நின்றிருக்கிறார்கள். நின்றவுடனே அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்களாக இவர்களுக்கு காணப்பட்டபடியினாலே அவர்களை உள்ளே அழைக்கவில்லை. இவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் ஏதோ ஒரு ஜெகோவா விட்னஸ் போன்ற ஆட்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் அங்கே ஜெகோவா விட்னஸ்காரங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதில் ஒரு ஆட்களாக இவர்கள் இருக்கலாம் என்று சொல்லி அந்த கணவனையும் மனைவியும் இவர்கள் வீட்டுக்குள் ஏற்றாமல் வாசலிருந்தே இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இவர்கள் ஏற்கனவே இவர்களுக்கு சோர்ந்து போன நிலை, வீட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால சரி அவர்களாவது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்போம் என்று அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நிறைய காரியங்களை அவர்கள் ஆண்டவரை பற்றி அவர்கள் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நல்ல காரியங்களை அவர்களோடு பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த சிஸ்டருக்கு இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப இருதயத்தில் நல்ல மாற்றம் உண்டானது போல இருந்திருக்கிறது. உடனே அவர்களை வீட்டுக்குள்ளே வரவழைத்திருக்கிறார்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, ரொம்ப நேரம் நீங்கள் வெளியவே உங்களை நான் நிற்க வச்சிட்டேன்னு சொல்லி அந்த 2 பேரையும் கணவன் மனைவியையும் வீட்டிற்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவங்க பேசின லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் பேசியிருக்கிறாங்க. அவங்க கூட வெள்ளைக்காரர்கள். அவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து அங்கே இருக்கிற அந்த சோஃபாவில் அவர்களை அமர வைத்து அவர்களோடு இவர்கள் பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள். இவங்க வீட்டில் போய் டீ போட்டு, கிச்சனில் போய் டீ போட்டு அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை அவர்கள் வாங்கி 2 பேரும் கணவனும் மனைவியும் குடித்திருக்கிறார்கள். குடித்துட்டு நிறைய காரியங்களை அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படின்னு ஏதோ சொல்லி வைத்தது போல் அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பிரச்சனைலாம் வரும்போது நீங்கள் பிரியக்கூடாது, வேதத்தை எடுத்து வாசிக்கணும், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அவங்களுக்கு சமாதானம் உண்டாகும் அப்படின்னு நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமாக அவர்களிடத்தில் பேசியிருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அப்போது கடைசியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார், அந்த கணவன் மனைவியும் நாங்கள் இங்கேருந்து புறப்படுகிறோம், நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுந்து ஜபிக்க போயிருக்கிறார்கள். ஜபிக்க போகும்போது இந்த சிஸ்டர் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ஒரு நபர் மட்டும் நடந்து போய் அங்கே ஒரு செல்ஃபில் இருந்த ஒரு பைபிளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். அந்த பைபிளை எடுத்து அவர் திறந்து வாசித்திருக்கிறார். அது ஒரு மலையாள பைபிள், அது இங்கிலீஷ் பைபிள் இல்லை. இவர் பார்த்தா ஒரு வெள்ளைக்காரர் போல் இருக்கிறார். ஆனால் அந்த மலையாள பைபிளை அவ்வளவு சரளமாக வாசித்திருக்கிறார் ஒரு வசனத்தை எடுத்து. இந்த சிஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறார், நீங்கள் இப்படி ஒரு வெள்ளைக்காரராக இருந்துட்டு எப்படி உங்களுக்கு மலையாளம் உங்களுக்கு தெரியும் என்று அவர்களிடத்தில் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே அந்த சகோதரர் இப்படி சொல்லியிருக்கிறார், எனக்கு எல்லா மொழியும் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு ஜெபித்திருக்கிறார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவர்களை வழி அனுப்புறதுக்காக இந்த சிஸ்டரும் அவங்க 2 பேரும் முன்பாக போகிறாங்க, இவங்க பின்னாடி போகிறாங்க. வீட்டு வாசலில் போய் அவங்க நான் போயிட்டு வருகிறேன்னு சொல்லிட்டு அங்கே திரும்பும்போது இவங்க கண்ணுக்கு முன்பாகவே அவர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். ஒரு பெரிய சாட்சி நான் சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி. இப்படி மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. வீட்டுக்குள்ளே ஓடி வந்து ஏதோ கனவு கண்டது போல. இல்லை, கனவு இல்லை. அவங்க கிச்சனில் போய் சிங்க பார்க்கும்போது இவர்கள் குடித்து விட்டு கொடுத்த அந்த டீ கிளாஸஸ் அவங்க கையில் இருக்குது. அது அங்கே இருக்குது, அடையாளமாக இருக்குது. அவங்க வந்துட்டு போனதுக்கான அடையாளம் இருக்குது. அப்போ அவங்க உணர்ந்து கொண்டாங்க, இது தேவனுடைய தூதரே அல்லாமல் வேறொருவர் அல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்படி விசேஷித்த சந்திப்புகள் இன்னும் உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதைத்தான் தெய்வீக சந்திப்பு என்று சொல்லுகிறோம். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நிறைய காரியங்கள் இருக்குது தெய்வீக சந்திப்பு என்று சொல்லும்போது. அது நிறைய சாட்சிகளை உங்களுக்கு சொல்லலாம். அப்படி வேதத்திலே நிறைய இடங்களிலே நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள் அவர்கள் வந்து போய் இருக்கிறார்கள். ஸோ சவுலினுடைய இருதயம் மாற்றப்பட்ட பொழுது, வேற இருதயம் ஆன போது இப்படிப்பட்ட தெய்வீக சந்திப்புகள் அவனுக்கு என்ன செய்தது, கிடைத்தது. அந்த 3 பேர் யாருன்னு இவனுக்கு தெரியாது. இதுக்கு முன்பாக சந்தித்தவர்களும் அல்ல. ஆனால் சாமுவேல் சொல்லி அனுப்புகிற, அவர்கள் கொடுக்கிற அந்த 2 அப்பத்தை நீ என்ன செய்யணும், அவங்க கையில் வாங்கியே ஆகணும்னு சொல்லி அனுப்புகிறார். யாருன்னு தெரியாதவர்கிட்ட எப்படி நம்ம வாங்குறது? ஆனால் பாருங்க, இருதயம் மாற்றப்பட்டால் தெய்வீக சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பல காரியங்களை நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க. ஆனால் தெய்வீக சந்திப்பு இருந்தால் தான் அதை முடிக்க முடியும்.
ஸோ நம்முடைய இருதயங்கள் மாற்றப்படும் போது இப்படிப்பட்ட தெய்வீக சந்திப்புகள் நமக்கு நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை எதர்ச்சையாக நாம் சந்திக்க வேண்டும் என்று அல்ல, எதர்ச்சையாக நாம் சந்திக்க நேரிடும். ஆமென். இருதயம் மாற்றப்படும் போது, புதிய இருதயமாய் மாறும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடைபெறுகிறது. அடுத்ததாக மூன்றாவது அடையாளம் என்னவென்றால் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். பாருங்க, இருதயம் மாற்றப்படும் போது, வேற இருதயம் ஆகும்போது மூன்றாவது அடையாளம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு கூட்டத்துக்கூட, ஒரு பழக்க வழக்கத்திற்குள்ளே நம்ம போவோம். நிறைய நேரங்களில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி உண்டாகிறதுனா, நம்முடைய நட்பு வட்டாரங்களின் மூலமாக உண்டாகிறது. நம்முடைய கூட இருக்கிற மனிதர்கள் மூலமாக நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள் உண்டாகிறது. ஆனால் நம்முடைய இருதயம் மாற்றப்படும் போது நல்ல மனிதர்களாக பார்த்து நம்ம சேருகிறதற்கான ஒரு சூழல் அங்கே ஏற்படும். இங்கே சவுலுக்கு பாருங்க, வேற இருதயம் மாறின உடனே அவன் சந்தித்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்படுவாய் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அவன் சந்தித்த பழக்க வழக்கங்கள், அவன் வைத்திருந்த நட்பு வட்டாரங்கள் அல்ல. அவனுடைய இருதயம் மாறின போது தீர்க்கதரிசிகளினுடைய ஒரு கூட்டத்திற்கு அவன் எதிர்படுகிறான். ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்த மனிதர்களோடு அவன் தன்னுடைய உறவை அல்லது தன்னுடைய தொடர்பை அவன் ஏற்படுத்தி கொள்ளுகிறான். இவனாக போகவில்லை, அவர்கள் இவனுக்கு என்ன செய்தார்கள்? எதிர்படுகிறார்கள். இவன் தேடி போகல, அவர்கள் எதிர்படுகிறார்கள். நம்ம வேலை என்னன்னா, நம்ம இருதயத்தை புதிதாக்கணும். நம்முடைய பழைய இருதயம் மாறணும். பழைய இருதயம் மாறினா நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறும். நம் அன்றாடம் பேசுகிற அந்த மனிதர்களுடைய அந்த நட்புகள் என்ன செய்யும்? மாறும். நிறைய நேரங்களில் வாலிபர்களை கெடுக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய நட்பு வட்டாரங்களாக இருக்கிறது. அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசுகிற காரியங்கள் தான் அவர்களை கெடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் இருதயம் மாற்றப்பட்டா, ஆமென், தெய்வீக தொடர்பில் உள்ளவர்கள் நம்முடைய தொடர்பில் என்ன செய்வார்கள்? வருவார்கள். இதுவரை பேசிராத நபர்களோடு பேசுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சவுல் இதுவரைக்கும் அப்படி தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை பார்த்ததும் இல்லை, அங்கே போனதும் இல்லை. ஆனால் அவனுடைய இருதயம் வேற இருதயமாய் மாறின போது, அவனுடைய இருதயம் புதிய இருதயம் ஆன பொழுது, ஆமென், இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் அவனுக்கு கிடைத்தது. மட்டுமல்ல, 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஆமென். வேற இருதயம் உங்களுக்கு வரும் பொழுது, ஆமென், நீங்கள் வேற மனுஷர்களாய் மாறுகிறீர்கள். ஆமென். உங்க இருதயத்தின் நினைவுகள் தான் நீங்க. உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அதுதான் நீங்க. ஆனால் இங்கே இருதயம் மாற்றப்பட்ட போது அவன் வேறே மனுஷனாக மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். முக்கியமானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்தில் தங்கி இருக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய கடினமான இருதயம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்க முடியாதபடி இருக்கிற தடை நம்முடைய கடினமான இருதயம், ஆவியானவருக்கு இணங்காத இருதயம். கடந்த வாரத்தில் தியானித்தோம்ல, ஏக இருதயம் இல்லாமல் அவர் ஒன்று நினைக்கும் போது நாம் ஒன்று நினைத்து கொண்டிருப்போம். அந்த ஏக இருதயம் இல்லாதது தான் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு பாடல் கேட்கும் போது வந்து போவதற்காக அல்ல நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் எப்போதும் நம்மோடு இருக்கும்படி அவர் கொடுக்கப்பட்டவர். அவர் தேற்றரவாளன், எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படி அவர் நமக்கு கொடுக்கப்பட்டவர். ஆனால் ஆவியானவர் எல்லா நேரத்திலும் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? ஒருவேளை உங்களுக்குள்ளே இல்லாதபடி அவர் இருப்பாரே, ஆனால் அவரை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வேற இருதயம் உள்ளவர்களாய் நீங்க இருக்கணும். புது இருதயம் உள்ளவர்களாய் இருக்கணும். அப்படி புதிய இருதயம் உள்ளவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஆமென், ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் பாருங்க மூன்றாவது அடையாளமாய் இருக்கிறது. அடுத்து 4வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்.
அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்களின் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரம் உள்ளவனாயிருந்தான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலின் இடத்துல போய் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சாமுவேலின் இடத்துல கேட்டார்கள். அப்படி சாமுவேல் இடத்துல கேட்டது அவனுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தாமே இந்த ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், அவரே ராஜாவாக இருந்து நடத்துகிறார், ஏன் இந்த ஜனங்கள் இப்படி கேட்கிறார்கள் என்று சொல்லி அவன் மிகவும் துக்கப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசினார். அந்த ஜனங்கள் சொல்லுகிறபடி அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த காரியத்தை மிகவும் விருப்பத்தோடு அவர் சொல்லவில்லை. ஆண்டவரை ராஜாவாய் இராதபடி இந்த ஜனங்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனதோடு தான் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார். நீ அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விடு என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார். இப்படி வார்த்தையை பெற்ற இந்த சாமுவேல் இடத்துக்கு தான் சவுல் அனுப்பப்படுகிறான். அவனுடைய வீட்டில் கழுதைகள் காணாமல் போனது. அந்த கழுதைகளை தேடி வந்தவன் எதர்ச்சையாக சாமுவேல் என்ன செய்கிறான், சந்திக்கிறான். சந்தித்த இடத்துல அவனை அங்கே ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். ஏனென்றால் சவுல் வருவதற்கு முன்னமே ஆண்டவர் சொல்லியிருந்தார், நாளை இந்நேரத்துக்கு ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லியிருந்ததை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே யாருக்குமே தெரியாமல் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றி விடுகிறான். ஆனால் இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா, இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், இதுதான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லணும்ல. ரேண்டமாக நம்ம ஒரு ஆளை எடுக்க முடியாது. அப்போது சாமுவேல் என்ன சொல்கிறார்னா, மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிறார். அப்படி கூட்டி சேர்த்துட்டு அங்கே எல்லா ஜனங்களும் எல்லா கோத்திரங்களுக்கும் உள்ள அவர் சீட்டு போடுகிறார். அப்படி போடும்போது அந்த சீட்டு பென்யமின் கோத்திரத்தின் மேலே முதலாவது விழுகுது. அந்த பென்யமின் கோத்திரத்தின் மேலே விழுந்ததுக்கு அப்புறமாக அடுத்து கீசின் குடும்பத்தின் மேலே அந்த சீட்டு விழுகிறது. கீசின் குடும்பத்தில் அந்த சீட்டு விழுந்தப்போ அதுக்குள்ள அவர்கள் சீட்டு போட்ட போது ஏமேன் இந்த சவுலின் பேரிலே அந்த சீட்டு விழுகிறது. இவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னமே அவனை ராஜாவாக ஏற்படுத்தி விட்டார். ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்கள், சீட்டு போட்டு தெரிந்தெடுக்கும் போதும் சரியாக அதே நபர் வருகிறத என்ன செய்கிறோம், இங்கே பார்க்கிறோம். இப்போது இந்த மனுஷன் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுகிறார்கள். தேடுனா அவன் அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ சாமுவேல் ஆண்டவர் இடத்துல கேட்குறான், எங்கே ஆண்டவர் அவன் சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் தளவாடங்களின் கீழே என்ன செய்திருக்கிறான், ஒளித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னப்போ ஒளிந்திருக்கிற அந்த மனுஷனை, ஒளிந்திருக்கிற இந்த சவுலை பிடித்து வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாருக்கும் முன்பாக இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி ராஜாவாக்குகிறார்கள். இந்த சம்பவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லது நான்காவது அடையாளம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய இருதயம் புதிதாய் மாற்றப்பட்டால் அல்லது வேற இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு நடக்கிற நான்காவது அடையாளம், நீங்கள் மறைந்திருந்தாலும் தேடி வந்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் மறைந்திருந்தாலும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறைந்திருந்தா கூட உங்களை தேடி வந்து ஆண்டவர் உயர்த்துவார். சாமுவேல் ஜெபம் பண்றான், சவுல் எங்க இருக்கிறான், அவன் தளவாடங்களின் கீழே ஒளிந்திருக்கிறான், அவனை போய் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ மறைந்திருந்தவனை, ஒளிந்திருந்தவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே அழைத்து வருகிறார். இதுதாங்க முக்கியமான விஷயம். ஆமென். நம்முடைய இருதயம் புதிதாக மாற்றப்படும் போது அடுத்த லெவலுக்கு போகணும்னு நம்ம யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மறைஞ்சிருந்தாலும் மறைந்திருக்கிற இடத்துல இருந்து ஆமென் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்து உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். சவுல் தளவாடங்களின் கீழே அவன் ஒளித்து கொண்டிருந்தான், மறைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன செய்யலை, அவனை விடலை. அவன் என்ன செய்கிறார், ஆள் அனுப்பி அவனை கொண்டு வந்து அவனை ராஜாவாக்கி கனப்படுத்துகிறார். உங்களுடைய இருதயம் வேற இருதயமாய் மாற்றப்பட்டால், உங்களுடைய இருதயம் புதிதான இருதயமாய் மாற்றப்பட்டால், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்களே உங்களை மறைத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தி உங்களை கனப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் 4 அடையாளம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 5வது அடையாளம் என்னவென்றால், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். பாருங்க, அநேகர்
அந்த மனுஷனுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சவுலுக்கு விரோதமாக, இவனா ராஜாவாக போகிறான், இவனா நம்மை நடத்த போகிறான் என்று சொல்லி அற்பமாய் அவன் காது கேட்கவே ஏளனமாய் பேசுகிறார்கள். நிறைய நேரங்களில் நம்ம காது கேட்குற மாதிரி ஏளனமாய் நம்மளை பேசுவாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மை பற்றியே ஏளனமாக நம் காதுகள் கேட்கவே பேசும்போது அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய கோபப்படுறவங்க அந்த இடத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த மனுஷனோட இருதயம் புதிய இருதயமாக மாற்றப்பட்டதுனால இவன் அவர்கள் சொல்லுகிறத குறித்து ஒரு கோபமும் படலை. அவன் எப்படி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு, காது கேளாதவன் போல் இருந்தான். உங்கள் இருதயம் மாற்றப்பட்டுச்சுன்னா உங்களுக்குள்ள தேவையில்லாத மூர்க்கங்கள், கோபங்கள் வராது. உங்கள் முகத்தை பார்த்தே உங்களை தப்பாய் சொன்னால் கூட ஏதோ காது கேட்காதது போல் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் இருதயம் மாற்றப்படாமல் இருக்கும்போது, இருதயம் கடினமாக இருக்கும்போது தான் நம்மளை பற்றி யாராவது ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்க கூட மாட்டாங்க, சொன்னது போல நமக்கு தோணும். அப்படி தோணும் போதே நமக்குள்ள கோபம் வந்துடும், தோணும் போதே நமக்குள்ள எரிச்சல் வந்துடும். எப்படிடா இதை இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டால் ஒழிய நான் விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே பாருங்க, இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சுபாவ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன் நமக்குள்ள நிறைய காரியங்கள் இன்னும் மாற்றப்படாமல் அதிகமான கோபங்கள் படுகிறோம் என்று சொன்னால், நம்ம இருதயத்தில் ஒரு மாற்றம், ஆழமான ஒரு மாற்றம் தேவை. இருதயத்தில் மாற்றம் வந்துவிட்டது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆமென், ஏதாவது கோபப்படுகிற சூழ்நிலை வரும்போது கூட அதை கோபப்படாமல், எரிச்சலாகாமல், அதை அப்படியே காது கேளாதது போல விட்டு விடுகிறது தான் ஒரு மாற்றப்பட்ட இருதயத்தினுடைய சுபாவமாக இருக்கிறது. அன்றைக்கு சவுலுக்கு அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தது. அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது. அதனால இந்த 5 அடையாளங்கள் அவனுக்குள்ள நடந்தது. அவன் காது கேளாதவனை போல இருந்தான். அவனை பற்றி தான் பேசினாங்க. பேலியாளின் மக்கள், ரொம்ப துன்மார்க்கமான மக்கள் அவனை பற்றி பேசினார்கள். இந்த மனுஷன் எல்லா மனுஷரோட உயர்ந்த மனுஷன். ஒரு அடி அடிச்சிருக்கலாம், ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், எதுவும் சொல்லலை. ஏன்னா அவனுடைய இருதயம் மாறிடுச்சு. அவனுடைய இருதயத்துக்குள்ள எந்த ஒரு கோபமோ ஒரு கசப்போ அவன் வைத்து கொள்ளலை. அதனால வெளியே அது என்ன செய்யலை, வரலை. இன்றைக்கு 5 அடையாளங்களை உங்களோடு பேசி இருக்கிறேன். அதாவது மாற்றப்பட்ட இருதயம், புதிதாக்கப்பட்ட இருதயத்தில் காணப்படும் 5 அடையாளங்கள். முதல் அடையாளம் என்னன்னா, இழந்து போனதை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போது, புதிதாக்கப்படும் போது இழந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இரண்டாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், ஆமென், தெய்வீக சந்திப்பை பெறுகிறீர்கள். உங்களுக்கு அறியாத ஒரு ரீதியிலே தெய்வீக சந்திப்புகள் உங்களுக்கு நேரிடுகிறது. மூன்றாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், பாருங்க, உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்கள் சேர்ந்திருக்கிற அந்த சேர்க்கைகள் மாறுகிறது. அந்த கூடுகை ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமென். இதுக்கு மேலே நீ இந்த கூட்டத்தோட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூடி இருக்கிற அந்த கூட்டத்தையே ஆண்டவர் மாற்றி விடுவார். இது மூன்றாவது அடையாளம். அப்புறம் நான்காவது அடையாளம் என்ன, ஆமென், நீங்கள் மறைந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வந்து பயன்படுத்தும். உங்கள் இருதயம் மாறிடுச்சுன்னா நீங்கள் மறைந்திருந்தாலும் உங்களை தேடி வந்து ஆண்டவர் பயன்படுத்துவார். ஐந்தாவது அடையாளம் என்ன, ஆமென், உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் பேசும்போது கூட உங்களுக்குள்ள கோபம் இல்லை, அதை காது கேளாதவர்கள் போல விட்டு போகிறதாகும். உங்களுடைய வீட்டில் இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் வேலை பார்க்குற இடத்துல இதை அப்ளை பண்ணுங்கள். காது கேளாதவர்கள் போல அதை விட்டு போங்க. ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. ஆமென். எந்த மனுஷனும் உங்களுக்கு அப்படி தீமை செய்து விட முடியாது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுட்டு போங்க. ஆமென். உங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டதை உங்களுடைய சுபாவத்தின் மூலமாக நீங்கள் காண்பிக்கும் போது, இந்த 5 அடையாளங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு வித்தியாசமான ஒரு நிலையிலே காணப்படும். ஆனால் சவுலினுடைய வாழ்க்கை பின்னாட்களிலே மறுபடியும் மாறினதை பார்க்கிறோம். அது ஒரு எச்சரிப்பு தான் நமக்கு. என்னன்னு சொன்னால், புதிதாக இருதயம் மாற்றப்பட்டு விட்ட பிறகு இனிமேல் நான் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற நிலையில் அல்ல. நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும், நாளுக்கு நாள் நம்ம சரியாக்கப்படணும். ஆண்டவரை ஒழுங்காக நம்ம தேடும்போது, ஆராதிக்கும் போது இந்த புதிய இருதயத்திலே நாம் தொடர்ந்து இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போல தான் நம்மளும் மாறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை புது இருதயமா மாற்றும் என்று சொல்லி அதிலே நாம் நிலை கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த 3 வாரமும் இருதயத்தை குறித்தே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்திலிருந்து போன வாரம் புதிய இருதயம், இந்த வாரம் ஆமென் புதிய இருதயமை மாற்றப்படும் போது நடைபெறுகிற அடையாளங்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் எதையோ ஒரு காரியத்தை நமக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறார். அதனால தான் மறுபடி அதை நம்ம இடத்துல அவர் சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர்
ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனமாற உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை மாற்றப்பட்ட இருதயமாக இருக்கணும். ஆண்டவர், இருதயம் மாறினதற்கான 5 அடையாளங்களை இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டோமே, கேட்டோமே. அப்படிப்பட்ட அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சம்பவிப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்படி மாற்றப்பட்ட புதிய ஆண்டவர் இருதயத்தினுடைய அடையாளங்கள் அவர்களுக்கு காணப்படுவதாக. ஒருவேளை இந்த அடையாளங்கள் காணப்படாத பட்சத்திலே ஆண்டவர், அவருடைய இருதயம் இன்னும் கடினமாய் இருக்குமே, ஆனால் அந்த இருதயங்கள் லகுவாவதாக, சதையான இருதயமாய் மாற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய இருதயங்களும் மாற்றப்படட்டும். ஆண்டவர், இருதயங்கள் இயேசுவுக்கு நேராக திருப்பப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.